போடாதீங்க, அமைதியா இருக்கணும். சொல்ற பேச்சு கேளுங்க. போதும், அமைதியா இருங்க, கத்தாதீங்க. ஓகே அக்கா, நீங்க ஒரு விஷயம் சொல்லவே இல்லையே. சித்தங்கள் எப்படி இருக்காரு? அக்கா, இப்பெல்லாம் நீங்க ஏன் எங்களை பார்க்க வரதே இல்ல? அது வந்து என்னன்னா, அக்கா இந்த பொண்ணு யாரு? அட கடவுளே, ஒரே நேரத்துல இவ்ளோ கேள்வி கேட்டா நான் எதுக்கு பதில் சொல்றது? இவ பேரு பிரியா. அண்ட் பிரியா, இவன் பேரு பாலு. இவன் பேரு பரத். இவன் பேரு ரவி. இவன் பேரு சங்கர். அண்ட் இவ பேரு முனியா. ஹாய். 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 அக்கா, ஓகே ஓகே, அமைதியா இருங்க, சொல்றேன். இந்த பேக்குக்குள்ள உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஃபேவரட்டான பர்கர்ஸ் இருக்கு. லஞ்ச் டைம்ல யார் யாரு பர்கர் சாப்பிட போறீங்க? சரி, ஓகே ஓகே ஃபைன். முனியா, போய் ஒரு பிளேட் எடுத்துட்டு வா. சரி, நம்ம கீழே உட்கார்ந்து இப்ப சாப்பிடலாம். எல்லாரும் அப்படியே உட்காருங்க. ஓகே, இந்தாங்க. அட பிளேட் கொடு. அண்ட் பிரியா, இது உனக்கு. சாப்பிடுமா. அக்கா, இத பாதியா கட் பண்ணுங்க. இவ்வளவு பெருசா என்னால எப்படி சாப்பிட முடியும்? சரி சரி, கட் பண்ணி தரேன். முனியா, போய் ஒரு நைஃப் கொண்டு வா. இந்தாங்க. ஓகே, இப்ப சாப்பிடலாம்ல? பிரியா, உன்னோட பர்கரையும் நான் கட் பண்ணி தரவா? பிரியா, கையில வெட்டிக்க போற பாத்து. அந்த கத்தி ரொம்ப ஷார்ப்புமா. அக்கா, நான் போய் பாக்குறேன். இல்ல இல்ல, வேண்டாம். அவ ரொம்ப மனசொடிஞ்சு போயிருக்கா. கொஞ்சம் டைம் ஆகும். நான் என்ன நினைக்கிறேன்னா, கொஞ்ச நாள் இந்த பசங்க கூட சேர்ந்து தங்கினா அவ நார்மல் ஆயிடுவா. ஆனா அது வரைக்கும் நீ அவளை நல்லா பாத்துக்கணும், சரியா? நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அவளை சந்தோஷமா சிரிக்க வைக்கணும். என்னால அவ இவ்ளோ சோகமா இருக்கிறத பார்க்கவே முடியல. அக்கா, நீங்க கவலையப்படாதீங்க. அவளை நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். சரி சரி, நீங்களும் சாப்பிடுங்க. அக்கா, நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க. அட, என்னாச்சு? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? நாளைக்கு சில்ட்ரன்ஸ் டேயோட ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க இதுல சைன் பண்ணணும். அப்பதான் எல்லாரும் அதுல கலந்துக்க முடியும். ஓகே, சரி, நான் இதுல சைன் பண்றேன். எஸ். சில்ட்ரன்ஸ் டேவா? அப்படின்னா நாளைக்கு பாட்டி அம்மாவோட பர்த்டேவா? ஓ மை காட், நான் மறந்தே போயிட்டேன். அந்த ரெஸ்டாரண்ட்ல டிஷஸ்லாம் பிரமாதமா இருக்கு. நம்ம லஞ்ச் அங்க போய் எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உன்னை நான் வீட்ல டிராப் பண்ணிடுறேன். அத்தை, அத்தை ஒரு நிமிஷம். அத்தை, நான் மிஸ்டர் மாதவனுடைய டீல் பேப்பர்ஸை படிச்சு பார்த்துட்டேன். நீங்க இதுவரைக்கும் மிஸ்டர் மாதவனுடைய பேப்பர்ஸ்ல சைன் பண்ணல. வசமா மாட்டிப்பீங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்படியா? எனக்கு தெரிஞ்சவருக்கும் அவர் வாழ்க்கையில பிரச்சனை பண்ணவன் நீ ஒருத்தன் தான். மணவரையிலிருந்து கிருஷ்ண வெளியே அனுப்பிச்சிட்டு ரோஷினியை கல்யாணம் பண்றதுக்கு நீ அந்த இடத்துல வந்து உட்காந்துட்ட. அட, என்னத்த நீங்க இப்படி இருக்கீங்க? அதுக்குதான் பெரியவங்க அடிக்கடி பாதாம் சாப்பிடுங்க, ஞாபக சக்தி அதிகரிக்கும்னு சொல்லுவாங்க. வயசு ஆக ஆக உங்களுக்கு ஞாபக சக்தி குறைஞ்சிக்கிட்டே இருக்கு போல இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க. ரோஷினி கூட எனக்கு தான் கல்யாணம் நடக்கிறதா இருந்துச்சு. உங்களுக்கு ஆக்சுவலா மாப்பிள்ள ஆக வேண்டியது நான் தான். நீங்களும் மாதவனும் சேர்ந்து தான் நடுவில் அந்த கிருஷ்ண கொண்டு நிக்க வச்சீங்க. அவனும் உங்களுக்கு ஜாலரா அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அதெல்லாம் பழைய கதை, விடுங்கத்த. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா ராத்திரி பேயும் பிசாசும் உங்க கனவுல வந்து பயமுறுத்தும். ஜஸ்ட் ஃபார் ஃபன், ஓகே? சரி, நான் விஷயத்துக்கு வரேன். இந்த டீலை பொறுத்த வரைக்கும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணா நீங்க மாட்டிப்பீங்க. வாயை மூடிக்கிட்டு இங்க இருந்து போயிடும். என்னோட பிசினஸ் டீலிங்ல நீ மூக்க நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, புரிஞ்சுதா? அதைத்தான் நானும் சொல்றேன். நீங்க 4 பேர்ட்ட அட்வைஸ் கேட்கணும்.
அந்த மாதவன் மாதிரி உங்ககிட்ட நான் என்னைக்காவது கடன் கேட்டிருக்கேன்னா என்ன? சரி, அதை விடுங்க. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த டீல் ரொம்ப ப்ராப்ளமானது. ஒன்ஸ் நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்க நினைச்சா கூட எந்த பிசினஸ் எப்படி பண்ணணும் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணாத. இந்த பேச்சை இதோட நிறுத்திட்டு இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு. உனக்கு புரியுதா? உன்னை கேட் லாஸ்ட்னு சொல்றேன். இதுக்கு மேல என் கண் முன்னாடி நிக்காதன்னு சொல்றேன். இத பாரு ராஜீவ், நீ கொஞ்சம் அவனுக்கு சொல்லி புரியவே. கொஞ்சம் உன்ன மாதிரி அவனை மாத்த பாரு. பிரமாதம். நாம உதவி செய்ய போனா கடைசியில நம்ம தலையிலேயே கை வைக்கிறாங்க. சரி, நாசமா தான் போவேன்னு சொன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? சித்தார்த்த, நீ ஏதோ சொன்னீங்க. என்னப்பா? இல்லப்பா, ஒன்னும் சொல்ல. நான் ஒன்ன மாதிரி ஆகணும்னு சொன்னாங்களா, அதுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படியே அத்தா வாயில இருந்து நான் நல்லவன பேர் எடுப்பேன்ல. பாத்தி அவனோட அகங்காரத்தை. இதுக்கு இவ்வளவு திமிரு தெனாவட்டு. பணக்காரனா இருந்தா கால் தரையிலே நிக்காத, பறந்துகிட்டே இருப்பான். அம்மா, இப்போ நம்ம லஞ்சுக்கு தானே போயிட்டு இருக்கோம். அப்படியே சித்தார்த்தையும் கூட்டிட்டு போவோமே. அதெல்லாம் முடியாது. அதுக்கு சான்ஸே இல்ல. இத பாருப்பா, நீ ரொம்ப நல்ல பையன். உன்னுடைய எண்ணம், மனசு எல்லாமே நல்லா இருக்கு. எல்லாருமே உன்ன மாதிரியே இருப்பாங்கன்னு கண்ண மூடிட்டு நம்புறது பைத்தியக்காரத்தனம். இவன மாதிரி ஆளுங்களை அவ்வளவு பெரிய ஹோட்டல்ல அலோவ் பண்ணுவாங்க நீ நினைக்கிறிய? நான் அவமானப்பட தயாரா இல்ல. ப்ளீஸ் வா, நம்ம போலாம். கடவுளே, ஓ வாழ்க்கையுடைய மிகப்பெரிய மைனஸே இதான் சித்தார்த். நீ யாருக்காவது நல்லது செய்ய நினைச்சா அது உனக்கே பிரச்சனையாயிடுது. இந்த அத்தைக்கு யார் சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னே தெரியலையே. ஆனா ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், இவங்க வாசமா மாட்ட போறாங்க. இன்கம் டாக்ஸ் ஆளுங்களுக்கு இவங்க பதிலே சொல்ல முடியாது. ஹாய் ரோஷினி. இங்க பாருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு பாட்டி அம்மாவோட பர்த்டே. அதுக்கு நம்ம ஏதாச்சும் பிளான் பண்ணலாமே. என்ன சொல்ற ரோஷினி? நீ நாளைக்கு பாட்டிமாவுடைய பிறந்த நாளா? சித், அந்த ஃபைல். ஓ, அப்புறம் நாளைக்கு யாரோட பிறந்த நாள்? பாட்டிமாவுக்கு. ஓ, அப்படியா? என்னங்க? சொல்லுங்க மேடம். என்னங்க, நான் எப்படி மறந்து போனேனே தெரியல. நாளைக்கு பாட்டியோட பர்த்டே. அத நான் எப்படி மறந்தனே எனக்கு தெரியல. ரிலாக்ஸ், காம் டவுன் மை டியர். எதுக்கு நீ கவலைப்படுற? உன் புருஷன் தான் நான் இங்க இருக்கேன்ல. நான் ஏற்கனவே அட்டகாசமான பிரமாதமான சூப்பரான பிளான் ஒன்னு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். கேட்டா அசந்து போயிடுவேன். என்ன பிளான் அது? என்ன பண்ண போறோம்? என்ன கேள்வி இது? ஆடுவோம், பாடுவோம், கொண்டாடுவோம், கிராண்டா செலிப்ரேட் பண்ணுவோம். நீ என்ன நினைச்ச ரோஷினி? இதெல்லாம் பெரிய பெரிய ஹீரோஸால மட்டும் தான் செய்ய முடியுமா? அட, நான் இருக்கேன்ல, ரொம்ப சைலண்டா பண்ணி முடிச்சிருவேன். என்னங்க, இது நம்ம பட்ஜெட்ல கட்டுப்படி ஆகுமா? ஏன் கட்டுப்படி ஆகாது? பட்ஜெட்லயே முடியும் ரோஷினி. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், பாட்டிமாவுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். அவங்க 4 பேர் பார்த்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு. அவங்களுக்கு சாக்லேட், கேக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்க விரும்புறாங்க. உனக்கு எதுவுமே தெரியல போல இருக்கே. சரிங்க, கேளு. நான் உங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்க சாப்பாடு சூப்பரா இருக்கும். செட்டிநாடு உணவு வகையில கலக்குவாங்க தெரியுமா? பக்கத்துல ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு. அங்க நம்ம பர்த்டேவை கிராண்டா கொண்டாடிடுவோம். சரி, ஓகேங்க. உங்க பிளான்லாம் நல்லா தான் இருக்கு. எனக்கு ஓகே, நம்ம ஒரு வேலை செய்யலாம். நம்ம அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு போயிடலாம். 2 ஃபேமிலியும் ஒண்ணா இருப்பாங்க. அவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்கல்ல. உன்னுடைய இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்கு. ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்ன ப்ராப்ளம்? அதேதான், எப்பவும் நடக்கிற பிரச்சனை தான். உன்னுடைய அம்மா, அதான் என்னுடைய மாமியார் டிடி. எனக்கு என்னவோ உங்க அம்மா ஈசிஆர் ரோட்ல இருக்கிற சாதாரண தாபால உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. ஆனா இங்க பாருங்க, நம்மளுக்கு பாட்டியோட சந்தோஷம் தான் முக்கியம். டிடி அவங்க வந்தா வராங்க, வரலன்னா போறாங்க. இது நல்லா இருக்கு. அது எப்படி நம்ம அவங்க வந்தா வரட்டு வராட்டி போடணும் விட முடியும்? ஒட்டுமொத்த ஃபேமிலி வரும்போது அவங்க வந்ததாகணும். அவங்க என்ன, அவங்க அப்பா கூட வந்ததாகணும். என்னங்க, சும்மா ஜோக் அடிச்சம்பா. நாள் முழுக்க நீ உங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு இருக்க. சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன, அதுக்குள்ள கட்சி மாறிட்ட. என் மேல கோவமா? சரி விட, நாளை காலையில உங்க அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. நம்ம பாட்டிமாவுக்கு விஷ் பண்ணிட்டு நம்ம பிளான் படி எல்லாத்தையுமே செய்யலாம். ஆசம். ஆக்சுவலி நம்ம பிளான் பண்ண இந்த விஷயம் வேற யாரும் யோசிச்சிருக்க கூட மாட்டாங்கல்ல. ஹலோ, நம்ம என்ன அர்த்தம்? இந்த பிளான போட்டது நான். தனி ஆளா இந்த பிளான நான் போட்டிருக்கேன் அப்படின்னும் போது அதுக்கு பதிலா ஏதாவது எனக்கு கிடைக்கணும்ல. ரியலி? ஓகே. ரோஷினி, புருஷனை இப்படி தவிக்க விட்டு எங்க போற ரோஷினி?
இப்ப நான் என்ன சொல்றது? தனிமையிலேயே இனிமே காண வேண்டியதுதான். ஹாப்பி பர்த்டே பாட்டிமா. தேங்க்யூடா, தேங்க்யூப்பா. ஹாப்பி பர்த்டே பாட்டி. சரி சரி, ஹாப்பி பர்த்டே தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டேமா. தேங்க்யூமா. நீங்க எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். தேங்க்யூ so much. Many more happy returns of the day, ma. Thank you. Love you, ma. I love you. போதும், நகருங்க நகருங்க. என்னோட அன்பு பாட்டிமா. ஹாப்பி பர்த்டே பாட்டிமா. Happy birthday. Thank you, pa. சந்தோஷமா இருக்கு. ஓகே பாட்டிமா, நானும் அவரும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு பெரிய பார்ட்டி. யார் அது மியூசிக் போடுறது? ரேவதி, முட்டாய் கொடுப்பாங்கல்ல? கொடியை ஏத்துறாங்க, மிட்டாய் கொடுக்க. என்ன சத்தம் வந்து? பாட்டிமா, நீங்க பல்லாண்டு வாழ என்னோட பிறந்தநாள் வாழ்த்து. தேங்க்யூ. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. இருப்பதுல நல்லா இருப்பா. இந்த மியூசிக் சவுண்ட் எங்க இருந்து கேக்குது? கொஞ்சம் என் கூட வரீங்களா? ஓகே, கம் ஆன். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. வாவ், ரொம்ப பிரமாதமா இருக்கு. எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணிருக்காங்க. பாட்டிமா, இப்படி ஒரு சர்ப்ரைஸை இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் நானும் சங்கீதாவும் சேர்ந்து ஒரு சின்ன பார்ட்டியை அரேஞ்ச் பண்ணிருக்கோம். தேங்க்யூ, தேங்க்யூ so much. உங்களுக்கு இது பிடிச்சிருக்குல்ல? ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. மோஸ்ட் வெல்கம். பிரமாத ராஜீவ், இந்த மாதிரி வேற யாரும் செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே முடியாது. ஆரம்பிச்சிட்டாங்க. தேங்க்யூ so much. தேங்க்ஸ், தேங்க்ஸ் அட அங்க பாரு. வாங்க வாங்க வாங்க. Happy birthday, Thank you. Happy birthday to you. சூப்பர். ஏனுங்க, சூப்பரா இருக்குல்ல? பார்ட்டி அது இதுன்னு கலக்கிட்டாங்க போங்க. வாய கொஞ்சம் மூடுறியாமா? இல்லன்னா டிடி உன்னை தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுருவாங்க, புரியுதா? அதுவும் இல்லாம நீ தண்ணிக்குள்ள இறங்குனா தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும், தெரிஞ்சுக்க. அதுவும் இல்லாம இப்ப நம்ம ஊர்ல தண்ணி பஞ்சம் அதிகமா இருக்கு, கொஞ்சம் பார்த்து நடந்துக்க. பார்ட்டி டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்குல்ல? இந்த சர்ப்ரைஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. திடீர்னு இதெல்லாம் செஞ்சு அசத்திட்டாங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ரோஷினி, ரோஷினி இல்ல, நீங்க எல்லாம் வந்ததே ரொம்ப சந்தோஷம். பாட்டி, இருமா. ரோஷினி, நீ என்ன பண்ற? இங்க வா, வான்னு சொல்றேன். சரி. என்ன ரோஷினி, நீ ஏன் நடுவுல போந்து இப்ப குட்டியை குழப்ப பாக்குற?
பாட்டிமாவை கொஞ்சம் பாரு ரோஷினி. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்க இப்ப ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. அதை விட நமக்கு வேற என்ன வேணும் ரோஷினி? இந்த விஷயத்துல நம்ம போட்டி போடலாமா சொல்லு? நாம போட்டு வச்ச பிளானை பத்தி பாட்டிக்கிட்ட நீ சொல்லவே கூடாது, சரியா? கொஞ்சம் அங்க பாரு. Happy birthday to you. Happy birthday dear Fatima. Happy birthday to you. Thank you. நான் கேக்க கட் பண்ணவா? முதல்ல கேண்டில் அணைங்க. சின்ன வயசுல நினைச்சது மறந்துட்டேம்மா. இப்படிலாம் செய்யணும்னு தான் நானும் கனவு கண்டேன். மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியலன்னு சொல்ற மாதிரி உண்மையை மறைக்கவும் முடியல, சொல்லவும் முடியல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன். இந்த ஃபேமிலி ஒற்றுமை இல்லாமல இருக்கு. நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி சந்தோஷத்தை கொண்டு வரணும்னு பாக்குறேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. நான் நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்த ராஜீவ் எல்லாரும் முன்னாடி செஞ்சு காமிச்சிட்டான். சரி பரவாயில்ல, ஏதோ நல்லது நடந்தா சரி. இது என்னோட 3வது கார்டு. சரி அவங்க பார்த்து சொல்லட்டும். பாருங்க. உங்களுடைய கார்ட்ஸ பார்த்துட்டு என்னால ஒரு விஷயத்த தெளிவா சொல்ல முடியும். உங்களுக்கு இப்போ பண கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குல்ல? பணம் உங்க கைக்கு வருது, ஆனா ரொம்ப கொஞ்சமா. ஆமா. ஆனா ஒண்ணு, கூடிய சீக்கிரமே ஏகப்பட்ட பணம் உங்க கைக்கு வரும். அப்படியா? கண்டிப்பா இது நடக்கும். ஆனா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ அந்த பணம் உங்க கைக்கு வருதோ ரொம்ப ஜாக்கிரதையா, ரொம்ப யோசிச்சு எதையுமே பிளான் பண்ணி செய்யணும். இல்லனா அது 2 நாள்ல உங்க கையை விட்டு போயிடும். சொன்னது புரிஞ்சுதா? அங்க கேளு. அடுத்தது என்ன சொல்ல போறாங்க தெரியலையே. அப்புறம் ரோகிணி, தேவதி, கூடிய சீக்கிரமே திடீர்னு உங்க லைஃப்ல ஒருத்தர் வருவாரு. அவரு ரொம்ப கம்மியா தான் பேசுவாரு, ஆனா உங்க லைஃப எங்கேயோ கொண்டு போயிடுவாரு. பாக்குறதுக்கு என்னோட ஹீரோ எப்படி இருப்பாரு? இங்க பாரு, என் முகத்தை பாரு, என்ன மாதிரியே தாண்டி இருப்பான் அவனும். திரும்பவும் இதே மூஞ்சா? உங்கள மாதிரினா எனக்கு தேவையே இல்ல. நீங்க வேற ஏதாவது சொல்லுங்க. இவளுக்கு கூட நம்மள பிடிக்கலையே. நீங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சாப்பிட்டோம். ஹாய், நீங்க யாரும் இன்னும் ஜூஸ் எடுத்துக்கலையா? ஆமா துர்கா, அம்மாவுக்காக இவ்வளவு பெரிய சர்ப்ரைஸ் பார்ட்டியா? நிஜமாவே ரொம்ப நல்ல விஷயம், சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சோ மச். ஆனா உங்களோட இந்த பாராட்டுக்கெல்லாம் முழு தகுதியுடையவர் எங்க மாப்பிள்ளை ராஜீவ் தான். நான் அவரை உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ராஜீவ், சங்கீதா, ஒரு நிமிஷம் இங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இவதான் சங்கீதா, என் மருமகள். ஹலோ. அவரு இவளோட ஹஸ்பண்ட் ராஜீவ். ஹலோ. இன்னைக்கு நீங்க இங்க பாக்குறது எல்லாமே இவரோட பிளான் தான், இவருடைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் தான். ஓ, ரொம்ப பிரமாதம்ப்பா. நீ நல்லா இருக்கணும்ப்பா. நீங்க 2 பேரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. கண்டிப்பா இவங்களோட ஜோடி பார்த்தா ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் ரொம்ப லக்கி ஆண்டி. ராஜீவ் ரொம்ப நல்லவர். ஃபேமிலில எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா வச்சுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். ஓ, அத நான் 100% ஒத்துக்கிறேன். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த பார்ட்டில எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தர் இருக்காரு.
அவர்கிட்ட என் மனசை பறி கொடுத்துட்டேன். அப்படியா? உங்க இதயத்தை திருடிட்டானா? ம். அவன் யாரும் சொல்லு. அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிடுறேன் சொல்லு. ஐயோ, போதும். உங்களுக்கு தெரியுமா, அவனை நான் ஏற்கனவே கரெக்ட் பண்ணி அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன். ஓ, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? அதான் நம்மளோட பிளான். அதை செய்ய முடியாம போயிடுச்சுல.